ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறேன். மாபெரும் சபை தன்னில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். யார் அந்த மன்னவன்? தளபதி. தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு. நம்ம தளபதி நம்ம கண் அசைவிலே ஓட்டு வாங்குவாரு. மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது. அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க. திருடாதே வாக்கை திருடாதே, திருடாதே வாக்கை திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்குது. இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐஆரோ குழப்புது. திருடனா பார்த்து திருந்த விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. நாம தான் ராஜா தீராஜா கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அதில் நின்றுக்கிட்டு திட்டு ஓட்டு போடுறோன்னா லபக், செத்து போந்து போதா லபக், புச்சி புச்சி இழுத்து வைக்கணும். நான் இப்படி தான் பேசுவேன். எனக்கு இலக்கணமாலாம் பேச தெரியாது. இப்படி தான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்லம்மு. நான் இப்படி தான் பேசுவேன். ஒருத்தர் சொன்னாரு, ஒடியாந்தாரு பூத்துக்குள்ள, ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி, ஓட்டு போட்டுச்ச பாரு, இப்போதான் போட்டு போச்சு. ஐயோ அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டால் 4 வருஷம் ஆச்சு அது செத்து. ஆனால் எலெக்ஷன் அப்போ கரெக்டாக ஓட்டு போட்டு என்னை பார்க்காம கூட போதியா அப்படின்னு சொல்லி அழுகுறான். இதை எங்கே போய் சொல்கிறது? இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா? அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோடு இணைத்துடுமா? சொல்லுங்க.